விக்ரமாதித்த கதை. கதை 62. கதை தொடர்கிறது. 10வது கனகாபிஷேகவல்லி பதுமை சொல்லிய தங்கமாபுரியின் கதை. மறுநாள் காலையில் போஜராஜன் சிம்மாசனத்தின் படிகளில் ஏறிக் கொலுவிருக்க முயன்றான். அப்போது சிம்மாசனத்தின் 10வது படியில் காவலிருந்து கனகாபிஷேகவல்லி பதுமே அவனைத் தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தனைப் பற்றிய புதிய கதையொன்றை சொல்லத் தொடங்கியது. மந்தரகிரி மலைச்சாரலில் சரையு நதிக்கரையில் உமாபுரி என்ற ஒரு நகரம் இருந்தது. அதை அரசாண்டு வந்த சக்கரவர்த்தி என்பவன் 100 புத்திரர்களையும் விபுதன் என்னும் மந்திரியையும் அழைத்துக் கொண்டு சதுரங்க சேனைகளோடு காட்டிற்குச் சென்றான். உச்சிமாபர்வத என்கிற மலையைச் சுற்றியுள்ள வனத்தில் வேட்டை முடித்து தலைநகருக்கு திரும்பும் வழியில் அனைவருக்கும் தாகம் ஏற்பட்டது. தண்ணீர் கிடைக்காமல் யாவரும் நாவறட்சியினால் தவித்தார்கள். அரசன் அமைச்சரை அழைத்து அந்த அரண்யத்தில் எங்காவது தண்ணீர் கிடைக்குமாவென்று சுற்றிப் பார்த்து வருமாறு அனுப்பினான். மந்திரி சில விரல்களுடன் அக்கானகம் முழுவையும் சுற்றிப் பார்த்து காணல் நீரைத் தவிர வேறு நீர் சுனை இருக்கும் சுவடே தென்படாததினால் ஒரு மூலையில் அமைந்துள்ள ஒரு குடிசை தென்பட்டது. அதில் வசிஷ்ட முனிவர் தவம் செய்து கொண்டிருப்பதை மந்திரி கண்டான். அவரருகில் சென்று, முனிவரே, வனவேடனைக்கு வந்த நாங்கள் தண்ணீர் அகப்படாமல் சதுரங்க சேனைகளோடு திண்டாடுகிறோம். தாங்கள் தங்களின் தவ மகிமையால் தண்ணீர் வரவழைத்துக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டினான். வசிஷ்ட முனிவரும் மனமிளகித் தவமகிமையால் கன்சை நதியை வரவழைத்தார். மந்திரி தன் அரசனிடம் சென்று அறிவித்து அனைவரும் அந்நதியில் இறங்கி தண்ணீர் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். அதன் பின்னர் பசி உண்டாயிற்று. உடனே மந்திரியைப் பார்த்து, அமைச்சரே, நீ அந்த முனிவனிடம் சென்று களைத்துப் போயிருக்கும் நமது படைகளுக்கு ஆகாரம் கேட்டு வாங்கி வா என்றான். முனிவர் தேவலோகத்திலிருந்து காமதேனு என்னும் பசுமை வரவழைத்து அரசனுக்கும் அவனது படைகளுக்கும் அறுசுவை உணவளித்து வா என்று கட்டளையிட்டார். காமதேனுவும் அவ்வாறே அரசன் படையிலுள்ள யாவருக்கும் அமுது படைத்தது. இதைக் கண்ட மன்னன், ஆகா, இந்த பசுவை நம்முடன் அழைத்துச் சென்றால் வானம் பார்த்த பூமியான நம் தேசத்தில் எந்தக் காலத்திலும் பஞ்சமும் பசியும் பட்டினியுமிராது என்று எண்ணங்கொண்டவனாய் அதை பிடிக்க முயன்றான். தன்னைப் பிடிக்க படை வீரர்கள் நெருங்கியதும் குழு ஆர்ப்பரித்து எழுந்து படை வீரர்களில் சிலரைச் சின்ன பின்னம் செய்துவிட்டு வசிஷ்ட முனிவரிடம் வந்து, சுவாமி, என்னைப் பிடித்துச் செல்லுமாறு உங்கள் விருந்தாளிகளுக்குச் சொன்னீர்களா என்று கேட்டது. இல்லை, அன்னமிட்ட இடத்தில் கன்னமிட்ட நினைக்கிறான் அந்த அரசன் என்றார் வசிஷ்ட முனிவர். இதைக் கேட்டதும் காமதேனு ஆக்ரோஷத்தோடு அரச பரிவாரத்தினரை நோக்கி பெருமூச்செறிந்துவிட்டு ஆகாய மார்க்கமாக தேவலோகம் செல்லவே அதன் மூச்சிலிருந்து ஆயுதங்கள் பறந்து வந்து சதுரங்க சேனைகளையும் சிதறடித்தது. இதைக் கண்ட சக்கரவர்த்தி ராஜன் பெருங்கோபம் கொண்டான். இந்த முனிவனாலல்லவோ இவ்வளவு காரியமும் நடந்தது என்று அவர் மேல் ஆத்திரங்கொண்டு எஞ்சியிருந்த தனது 100 குமாரர்களுடனும் சேனையுடனும் சென்று முனிவர் மீது பாணங்களைத் தொடுத்தான். இதைக் கண்ட முனிவர் சிந்தை கலங்காது புன்னகை பூத்தபடி தண்டாயுதத்தை எடுத்து எதிரில் வைத்துவிட்டு தியானத்தில் ஆழ்ந்தார். அரசனும் சேனா வீரர்களும் ஆயுதங்களைச் சரமாரியாக பொழிந்தனர். ஆனால் அந்த ஆயுதங்களெல்லாம் அத்தண்டாயத்தின் முன்பாகவே பஸ்மிகரம் ஆகிவிட்டன. ஆயுதங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றதும் அனைவரும் முனிவரைச் சூழ்ந்து கொண்டனர். முனிவர் விழித்து நிமிர்ந்து பார்த்ததும் அரசனைத் தவிர அனைவரும் சாம்பலாயினர். அப்போது அரசன் மிகவும் வருந்தினான். தன் உற்றார், உறவினர், அமைச்சர், சேனைகள் யாவும் அழிந்துதான் தன்னந்தனியனாய் நிற்கும் சூழ்நிலை அவனுக்கு அளவில்லாத ஆத்திரத்தை மட்டுமில்லாது புதியதொரு ஞானத்தையும் ஊட்டியது. சிந்தித்தான், எல்லாம் துறந்த துறவியின் தவவலிமையின் முன் அரச வலிமை செல்லாது. இந்த உலகத்தில் எதுவும் நிலையற்றது. அரசுரிமை, உற்றார், உறவினர், மனைவி, மக்கள் யாவும் நிலையற்றதுதான். தவமும் தவத்தின் வலிமையும்தான் எல்லையற்றது. உண்மையான ஞானத்தையும் சக்தியையும் போதிக்கக்கூடியது. இறைவனை அடையும் வழியும் அதுவே. அரசனின் கண்கள் திறந்த வசிஷ்டரைப் போலத் தானும் தவமிருந்து வல்லமை பெற்று விளங்க எண்ணங்கொண்டான்.
மனைவியர், மாளிகை முதலாளிவற்றை மறந்தான். செல்வம், சுகபோகம், மன்னன் என்ற பட்டம் முதலியவற்றை துறந்தான். கந்த மூலங்களருந்தி, சடை முடிகளுடன் காவியுடுத்திக் கமண்டலமேந்தி கானகம் முழுவதும் சுற்றித் திரிந்து இறுதியாக ஜனவரி சஞ்சாரமற்ற நரசிம்மகிரி மலைச்சாரலில் உள்ள ஒரு சுனையின் கரையில் அமர்ந்து அகோரத்தவஞ் செய்தான். அதன் பயனால் 30 முக்கோடி தேவர்களும் அம்முனிவனிடம் வந்து வேண்டிய வர பிரசாதமும் சக்திகளும் அருளி அவனுக்கு ராஜரிஷி என்றும் கௌசிகன் எனரும் விஸ்வாமித்திரன் என்றும் பட்டம் கொடுத்துச் சென்றனர். பிறகு விஸ்வாமித்திர முனிவன் சத்திய லோகம் வரை சென்று அங்குள்ள ரிஷிகளுடன் சஞ்சரித்து சகல வஸ்துக்களையும் சிருஷ்டிக்கவும் அழிக்கவும் வல்ல வரங்கள் பெற்று திரும்பி வந்தான். எந்த நேரமும் கோபாக்கினியுடனே சப்தசாகரங்கள் தீவாந்தரங்கள் முதலானவற்றின் மீதெல்லாம் ஆகாயமார்க்க மாய் பறந்து சஞ்சரித்து வரலானான். அவன் ஒரு நாள் வானவீதியில் பறந்து வரும் வழியில் கீழே பூமியில் கோடி சூரிய லாவண்யத்துடனே பளபளவென்று ஜொலிக்கும் தங்கமயமான ஒரு பட்டணத்தைக் கண்டான். உடனே அந்த பட்டணத்தில் இறங்கி அந்நகரத்தின் எழிலையெல்லாம் கண்டு இன்புற்று சோலை சாலைகளை கடந்து மடம் ஒன்றில் போய் புலித்தோல் ஆசனம் விரித்து தண்டு கமண்டலத்துடன் அமர்ந்து கொண்டு அம்மடத்திலுள்ள சந்நியாசியை அழைத்து இந்நகரத்தின் பெயர் என்ன? இராஜன் யார்? என்று கேட்டான். அச்சந்நியாசியும் இவன் பெரிய யோகீஸ்வரனாயிருப்பான் என்று யூகித்து, சுவாமி, இந்நகரத்தின் பெயர் தங்கமாபுரி பட்டணம். இதை ஆட்சி செய்பவனின் பெயர் தங்கேஸ்வரன். அவன் மனைவி சொர்ணகாந்தரூபி என்பவள். இவ்வரசனின் மந்திரியோ கணம்துறந்தான் என்பவன் என்றான். இதைக் கேட்ட விஸ்வாமித்திரர், பக்தனே, நீ உடனே அரசரிடம் சென்று விஸ்வாமித்திர ரிஷி வெகு தொலைவில் இருந்து வந்திருப்பதாகவும் உடனே அரசனை என்னை வந்து காணும்படியும் அழைத்து வா என்று அனுப்பினான். அவ்வாறே அச்சந்நியாசியும் அரசனிடம் சென்று, அரசே, இந்நகரத்தின் மனத்தில் பரமசிவ வேடம் பூண்ட விஸ்வாமித்திர முனிவர் வந்திருக்கிறார். அவர் அதிக ஆங்காரத்துடனே தங்களை சீக்கிரத்தில் அழைத்து வரும்படி சொன்னானர் என்று கூற அரசனும் அவ்வாறே மந்திரி பிரதானிகள், சதுரங்க சேனைகள், பட்டமகிஷி முதலானவர்களுடன் புறப்படுவதற்கு சகல விருதுகளையும் தயார் செய்தான். இவர்களெல்லாம் தயாராகி புறப்படுவதற்கு சிறிது கால தாமதமாயிற்று. அதனால் விஸ்வாமித்திரன் அதிக கோபம் கொண்டு பற்களை நரநரவெனக் கடித்து கண்களிரண்டிலும் கனல் பறக்க தன் தபோவலிமையால் அந்நகரிலுள்ள சகல ஜீவராசிகளும் சடலமொழியால் செத்த பிரேதம் போலிருக்கச் சபித்து அவர்களுடைய உயிர்களை ஒவ்வொன்றாகச் சுண்டி எடுத்து தன் கமண்டலத்திற்குள் அடைத்துக் கொள்ளலானான். அப்போது அவ்வரசனின் மனைவி சொர்ணகாந்தருவி கற்பு நெறியும் கூர்மையான அறிவும் உள்ள பத்தினியானதால் ஒவ்வொருவராக ஜீவன் பிரிந்து பிரேதமாவதைக் கண்டு திடுக்கட்டு விஸ்வாமித்திர முனிவரே சபித்தவர் என்று எண்ணி அவரிடம் ஓடிவந்து பாதத்தில் விழுந்து வணங்கி, மகானே, நாங்கள் செய்த அபசாரத்தை பொறுக்க வேண்டும். தங்களை வந்து தரிசிப்பதற்கு முன் இவ்வாறு அவசரப்பட்டு சாபமிடலாமா என்று கேட்டாள். பெண்ணே, இனிமேல் நீ எந்த வரங்கேட்டாலும் தருகிறேன். ஆனால் ஒன்று சபித்தது சபித்ததுதான் என்றான் விஸ்வாமித்திரன். சொர்ணகாந்தரூபியும், சுவாமி, எனக்கொரு வரமருளுங்கள். அடுத்த பிறவியிலும் என் கணவர் இந்நகரத்தின் அரசராகவே பிறந்து இந்த மக்களை ஆள வேண்டும். நான் அவரையே அடுத்த பிறவியிலும் என் கணவராக அடைய வேண்டும். மேலும் என் 10வது வயதில் நான் புஷ்பவதியாக 16வது வயதிற்குள் என் கணவர் என்னை கல்யாணம் செய்து கூட வேண்டும். மேலும் 10 முதல் 16 வயதிற்குள் என் கணவரைக் காணும் வரையில் இந்நகரத்திலிருக்கும் சுந்தரேஸ்வரரின் ஆலயத்திற்கு இராக்காலங்களில் வந்து பூசை செய்து முடித்து நான் பிறந்த நகருக்குப் போக வேண்டும். இந்த விதம் எந்த நாளும் தவறாதிருக்க வேண்டும். நான் நினைத்த போதெல்லாம் தெய்வலோக புரவியைக் கொண்டு வரும்படியாகவும் தாங்கள் திருவுளம் பற்ற வேண்டும் என்று வேண்டி நின்றாள். விஸ்வாமித்திரனும் அவ்வாறே வரம் கொடுத்துச் சென்றான். அதன் பின்னர் முனிவரின் சாபப்படி தங்கமாபுரியிலுள்ள சகல ஜீவன்களும் காந்தரூபி உட்பட உயிரற்ற கல்லானார்கள். நகரம் முழுவதும் நிர்மானுஷ்யமாகிவிட்டது.
சில காலத்திற்குப் பிறகு நாகலோகப் பெருந்தீவில் சுவேதபர்வத மலைச்சாரலில் தாமிரபரணி ஆற்றுக்கருகிலுள்ள பிரதிட்டைபுரி என்னும் இராஜ்யத்தை அரசாளம் சர்க்குண ராஜனின் பத்தினியான சாயச்சியவதி வயிற்றில் சொர்ணகாந்தரூபி புகுந்து பெண் குழந்தையாகப் பிறந்து சஞ்சீவிமடந்தை என்ற பெயருடன் வளர்ந்து வந்ததாள். சர்க்குண ராஜனின் புரோகிதனான காலகண்டையனுக்கும் கனகாம்பிகைக்கும் தங்கேஸ்வரன் பிறந்து ஆதிமூலம் என்ற பெயருடன் வளர்ந்து வந்தான். சஞ்சீவி மடந்தை தன் 10வது வயதில் புஷ்பவதியானாள். அப்போது முனிவரின் வரத்தினால் தன்னையும் முன்ஜன்மத்தில் நடந்தவற்றையும் உணர்ந்து தெய்வலோக குதிரையை வரவழைத்து அதன் மேலேறி பறந்து சென்று நிர்மானுஷ்யமான தங்கமாபுரி பட்டணத்தை அடைந்தான். அங்குள்ள சுந்தரமூர்த்தியின் தேவலோகத்தை தரிசித்து அந்நகரையும் அரண்மனை முதலானவற்றையும் சுற்றிப் பார்த்து பெருமூச்சு விட்டு திரும்பி வந்தான். இவ்வாறு அவன் இருந்தவரும் நாளில் சர்க்குணராஜன் தன் புத்திரிக்கு பருவம் வந்துவிட்டதால் அவளை ஓர் இளவரசனுக்கு திருமணம் முடிக்க வேண்டுமென்று தன் பத்தினியிடம் சொல்ல அதைக் கேட்டுக் கொண்டிருந்த ஒரு தாதி சஞ்சீவிமடத்தியிடம் ஓடிவந்து விஷயத்தை சொன்னான். சஞ்சீவிமடந்தை ஏதோ சிந்தித்துவிட்டு தன் பிதாவிடம் சென்று, தந்தையே, தங்களிஷ்டப்படி நான் திருமணம் செய்து கொள்வதற்கு தடையில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை, தங்கமாபுரி பட்டணம் சென்று அங்குள்ள விவரம் எல்லாவற்றையும் கண்டு வந்து சொல்பவரையே என் கணவராக ஏற்றுக்கொள்ள நிச்சயித்திருக்கிறேன் என்றான். அரசனம் அது கேட்டு மகிழ்ந்து தங்கமாபுரி பட்டணம் சென்று விவரம் கண்டு வந்து சொல்லும் ஆற்றல் படைத்த ஆடவன் எவனாயிருந்தாலும் அவனுக்கே இந்நகரின் இளவரசி திருமணம் செய்து கொடுக்கப்படுவான் என்று அறிவித்து அதை 4 செப்பு பட்டயங்களில் எழுதி தன்னுடைய நகர் கோட்டையின் 4 புறத்திலுங்கட்டி விளம்பரப்படுத்தி தன் அரண்மனை ஆசார வாசலின் முன்னால் ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டி தங்கமாபுரி பட்டணத்தின் விவரங்கண்டவர்கள் அம்மணியை அடிக்கலாமென்றும் ஏற்பாடு செய்தான். பின்னர் இவற்றை தேச தேசங்களுக்கெல்லாம் தூதர்களின் மூலம் திருமுகம் கொடுத்தனுப்பி தெளிவுபடுத்தினான். அதைக் கேட்ட அரசகுமாரர்களும் இளைஞர்களும் ராஜாதி ராஜாக்களும் தங்கமாபுரி பட்டணத்தைக் காண தேச தேசாந்திரங்கள் தீவு தீவாந்திரங்களெல்லாம் அலைந்து காண முடியாமல் அலுத்துப் போய்த் திரும்பினர். அந்த சமயத்தில் புரோகிதரின் புத்திரனான ஆதிமூலவையன் 16 வயதாகியும் அறநூல்களைக் கற்காமலும் கல்வி ஞானமற்றவனாகவும் அசட்டு பிள்ளையாக பைத்தியக்காரனைப் போல திரிந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் வீதியில் நடந்து செல்லும்போது அரண்மனையின் மேன மாடத்திலுள்ள நிலா உப்பருகியில் நிற்கும் இளவரசி சஞ்சீவிமடந்தையைக் கண்டதும் அவளை மணந்து கொள்ள வேண்டுமென்று விரும்பி ஆசாரவாசலில் கட்டியிருந்த மணியை அடித்தான். உடனே காவலர்கள் அவனை இளவரசியின் கன்னி மாடத்திற்கு அழைத்துச் சென்று சஞ்சீவி மடந்தையின் முன் நிறுத்தினார்கள். பைத்தியக்காரனைப் போல அவன் வந்திருக்கும் கோலத்தைக் கண்ட அவள், நீ எதற்கு ஆராய்ச்சி மணியடித்தாய் என்று விருப்போடு கேட்டாள். பெண்ணே, உன்னைக் கண்டதும் மோகம் கொண்டேன். கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு வந்தேன் என்றான் ஆதிமூலவையன். அதைக் கேட்ட சஞ்சீவிமடந்தை, தங்கமாபுரி பட்டணம் கண்டு வந்தாயா என்று கேட்டாள். கண்டேன், தங்கமாபுரி பட்டணத்தை, அங்கே நிறைய தெருக்களும் தெருக்களில் கடைகளுமிருக்கின்றன என்றான். இதைக் கேட்ட சஞ்சீவிமடந்தை, அவன் ஒரு பொய்யனென தெரிந்து கொண்டு இவனை இந்த ஊருக்கப்பால் துரத்திவிடுங்கள் என்றாள். அவர்களும் அவ்வாறே துரத்திவிட்டனர். அது முதல் சில காலம் வரை ஆதிமூலவையன் அந்த அசையாமணியை அடிக்கிறதும் காவலர்களால் விரட்டப்படுவதுமாகவே இருந்தான். இந்தத் தொந்தரவு அதிகமாகவே ஆதிமூலத்திற்கு ரோஷம் வரவேண்டுமென்பதற்காக சஞ்சீவிமடத்தை அவனை காவலர்களை விட்டு நையப்புடைத்துக் காலில் பிரிசிற்றி கோட்டைக்கு வெளியே இழுத்துப் போட உத்தரவிட்டாள். கோட்டைக்கு வெளியே தள்ளப்பட்ட ஆதிமூலத்திற்கு உண்மையிலேயே ரோஷம் உதித்தது. கேவலம் ஒரு பெண் நம்மை இவ்வாறு செய்துவிட்டாளே, என்ன ஆனாலும் சரி, அவளைக் கல்யாணம் செய்தே தீர்வது, அதற்கு முதலாவதாக தங்கமாபுரி பட்டணத்தைக் காண வேண்டும் என்று திடசங்கல்பம் கொண்டு 6 மாத காலம் எங்கெங்கோ வீணாக அலைந்து திரிந்துவிட்டு திரும்பி வந்தான். இதையறிந்த ஊரார் சிலர், அட பைத்தியக்காரா, தங்கமாபுரி பட்டத்தைக் காண முடியாமல் ராஜாதி ராஜாக்களெல்லாம் தோல்வியடைந்து பின்வாங்கிவிட்டனர். நீ சாதாரணம், இதில் வெற்றியடைய முடியுமா
இருந்தாலும் இன்னும் ஒரு உபாயமிருக்கிறது. உஜ்ஜயினி பட்டணத்தை அரசாளும் விக்கிரமாதித்த பூபதி ஒருவரால் தான் தங்கமாபுரியின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியும். அவர் காடாறு மாதத்தில் சுற்றாத இடமில்லை, காணாத ஊரில்லை. நீ அவரிடம் சென்று உன் குறையைச் சொன்னால் அவர் ஒரு வேளை உனக்கு உதவி செய்து இளவரசியை உனக்கு திருமணம் முடித்து வைக்கலாம். இல்லையானால் நீ இளவரசியை அடைவது வெறிங்கனவு என்றார்கள். ஆதிமூலனும் அவ்வாறே புறப்பட்டு உஜ்ஜயினி பட்டணம் சென்று விக்கிரமாதித்தனைக் கண்டு தன் விருப்பத்தைச் சொன்னான். மகாபிரபு, தாங்கள் ஒருவரால்தான் என் எண்ணத்தை ஈடேற்றி வைக்க இயலும். சஞ்சீவி மணந்தையை எனக்கு மனம் முடித்து வைக்காவிடில் நான் தங்களின் பாதங்களிலேயே உயிரை மாய்த்துக் கொள்ளுவேன். அந்த பிரம்மஹத்தி தோஷம் உம்மைச் சேரும் என்றான். ஆதிமூலம் விக்கிரமாதித்தன் மனமிளகி, ஆதிமூலா வருந்தாதே, நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் புறப்படப் போகிறேன். நல்ல சமயத்தில்தான் நீயும் வந்திருக்கிறாய். உன் எண்ணத்தை ஈடேற்றி வைக்கிறேன் என்று வாக்கும் செய்துவிட்டு பட்டியிடம் ராஜ்யபாரத்தை ஒப்படைத்துவிட்டு ஆதிமூலனுடன் வேதாளத்தில் ஏறிக்கொண்டு காடாறு மாதம் புறப்பட்டான். கதை தொடரும்.